வணக்கம் திருமலை. வணக்கம். ஏப்ரல் 27 தென்காசியில் நம்ம வாஸ்து கிளாஸ் நடத்துறதுக்காக நம்ம 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே நம்ம யூடியூப்ல நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வாஸ்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ணவங்க கேட்ட கேள்விகளை தொகுப்பாக எடுத்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி. இப்போ ஒவ்வொருத்துக்காக பதில் சொல்கிறது எப்படி இருக்குது, நம்ம ஒரு வீடியோ போட்டால் எல்லாத்துக்கும் பதிலாக இருக்கும்ல. ஆனால் எல்லாமே காமன் கேள்விகளாக தான் இருந்தது. ஓகே. இப்போ முதல் கேள்வி என்னன்னா, நம்ம நடத்தக்கூடிய வாஸ்து வகுப்புல என்னென்னலாம் கத்துக்கலாம்? அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மனையை வந்து நம்ம எப்படி தேர்வு செய்யணும், வாஸ்து முறைப்படி தேர்வு செஞ்ச மனையை நம்ம எப்படி வாஸ்து முறைப்படி சரி செஞ்சுக்கணும், எப்படி ஒரு வீடை வந்து நம்ம தேர்வு செய்யணும், எப்படி ஒரு வீடை வந்து நம்ம வாஸ்து முறைப்படி அமைச்சுக்கணும், அது வீடாக இல்லாம ஒரு தொழிற்சாலை சார்ந்த கட்டிடங்களாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு கல்லூரியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பள்ளிக்கூடமாகவும் இருக்கலாம். எந்த கட்டிடமாக இருந்தாலும் வாஸ்து முறைப்படி நீங்கள் அதை எப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சொந்த வீடு, வாடகை வீடு, இதை வந்து நம்ம எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து முறைப்படி ஒரு வீடு அமையலை அப்படின்னா அந்த வீடு வந்து நம்ம உடல்நிலையில் என்னென்ன பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது, நம்மளோட பொருளாதாரத்தில் என்னென்ன தாக்கங்களை வந்து இது ஏற்படுத்துது, நம்மளோட உறவு முறைகளில் என்னென்ன பிரச்சனைகளை வந்து அது கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வகுப்புல வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்ம அட்மிஷன் போட்டவங்களும் சரி, இப்போ அட்மிஷன் போடுறதுக்கு ரெடியா இருக்கவங்களும் சரி, இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி, நீ வாஸ்து வகுப்பு எடுக்கிறீங்க, ஒரு எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு திருச்சியில ஒரு மதுரையில பண்ணலாம், அப்படி சில சென்னையில கூட பண்ணலாமே, ஏன் தென்காசியில பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான விளக்கத்தையே நீங்க கொடுங்க. இப்போ நம்ம கற்றுக்கிற போகிறது வந்து ஒரு வாழ்வியலுக்கான ஒரு கலை. எந்த ஒரு கலையை கற்றுக்கிட்டாலும் அந்த கலையை கற்றுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கற்றுக்க போகிறது வந்து வாஸ்து. வாஸ்து நம்ம அடிப்படையாக வந்து என்ன சொல்கிறோம், தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வந்து உயரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட இடம் தான் வந்து தென்காசி. தென்காசியோட தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள். இந்த மலையானது வந்து கன்னியாகுமரியிலேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியது. இந்த மலையோட பேர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. நீங்கள் கற்றுக்கக்கூடிய இந்த கலை அப்படிங்கிறது இந்த இடத்துல வச்சு நீங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கலையானது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட சந்ததிக்கு வந்து அது பயன்பட போகுது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இந்த கலையை வந்து நீங்கள் நகர்த்தி எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு முழு பயணம் வந்து கொடுக்கும். அதனால தான் நம்ம தென்காசியில் வச்சு இந்த வகுப்பு வந்து எடுக்கிறோம். அடுத்த கேள்வி சொல்லுங்கள். ஆக்சுவலாக அடுத்த கேள்வி கொஞ்சம் ஒரு யோசிச்சு தான் நீங்கள் பதில் சொல்லணும். நான் வாஸ்து நிபுணராக ஆக விரும்பவில்லை, ஆனால் கற்றுக்கொள்ள விருப்பம். இது எளிமையாக இருக்கா சார் அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில்? இது மிக மிக எளிமை. உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 150 படங்கள் மூலியமா வந்து இந்த வகுப்பை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். பொதுவாக வந்து ஒரு மனிதனோட இயல்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வாய் பேச்சு மூலியமாக கேட்குறத விட ஒரு படமாக பார்க்குறது வந்து அவன் மனசில் வந்து ஆழமாக பதியும். அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு குழந்தைகளையே நம்ம எடுத்துக்கிறோம். பந்து அப்படின்னு சொல்கிறதுக்கும் பந்தை வந்து நம்ம கையில் தூக்கி கொடுத்து நம்ம விளையாட வைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த அடிப்படையில் இந்த வாஸ்து வகுப்புலேயும் வந்து உங்களுக்கு மிக மிக எளிமையாக புரியறதுக்காக ஒரு 150 படங்கள் மூலியமாக வந்து உங்களுக்கு இந்த வகுப்பை வந்து நம்ம ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, கற்றுக்கோங்க. இந்த வகுப்பு அப்படிங்கிறது வந்து வாஸ்துவுக்கான அடிப்படை விதிகள் மட்டும் இல்லாமல் வாஸ்துவை எப்படி உங்கள் வாழ்க்கையில் அது என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த வகுப்பில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கிடக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்கள் மற்ற இடங்களில் நீங்கள் தொடர்ந்து வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்குறப்ப அது வந்து நீங்கள் நிபுணத்துவம் வந்து நீங்கள் அதை வந்து அடையலாமான்னா கண்டிப்பாக வந்து அதில் அடையலாம். முதல்ல வாங்க, கற்றுக்கோங்க, அப்புறம் வந்து நீங்கள் நிபுணத்துவம் அடைச்சிக்கோங்க. வகுப்பு முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு பொக்கிஷத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கிற உணர்வோடு நீங்கள் போவீங்க. வேறு நகரில் வகுப்பு நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் நான் 2வது கேள்வியிலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி இருந்தால் சொல்லுங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரே நாளில் வாஸ்து கற்றுக்கொள்ள முடியுமா? அது எப்படி? வாஸ்துங்கிற ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அது எப்படி ஒரே நாளில் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. வாஸ்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலே வந்து போதும். வெறும் 3 மணி நேரத்தில் வந்து நீங்கள் இந்த வாஸ்து விதிகளை வந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் தான் வந்து இந்த வகுப்பு வந்து இருக்க போகுது. எப்போவுமே வந்து பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு எவ்வளோ உயரமான கட்டடங்கள் கூட நம்ம அதில் கட்டலாம். அந்த அடிப்படையில் இந்த வாஸ்து வகுப்பை வந்து அடிப்படையை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வாஸ்துவில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து நீங்கள் நகரலாம். இந்த வாஸ்து வகுப்புக்கு வாரீங்க, அடிப்படை விதிகளை தெளிவாக தெரிஞ்சுட்டு போகிறீங்க. முதல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து உங்கள் பக்கத்து வீடை பார்க்குறீங்க, அடுத்து உங்கள் நண்பர்கள் வீட்டை பார்க்குறீங்க, உங்கள் உறவினர்கள் வீட்டை பார்க்குறீங்க. அதில் உள்ள அனுபவங்களை நீங்கள் வாங்கிட்டு வர இந்த பிரபஞ்சத்தோடு வந்து நீங்கள் இணைஞ்சு வாஸ்து வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு வந்து உங்களை கொண்டு போகும். இதுக்கு நான் கேரண்டி. நான் இதை அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, ஜோதிடம் தெரிஞ்சாதான் வாஸ்து கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட 2 பேர் கேட்டாங்க நினைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க.
வாஸ்துக்கு தேவையான சில ஜோதிட கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் வகுப்புக்கு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி PDF வடிவில் வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதை நீங்கள் ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வகுப்பாக வந்து உங்களுக்கு அமையும். எப்படி வந்து நீங்கள் சகுனங்களை அறிஞ்சிக்கணும், நிமித்தங்களை வந்து எப்படி நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதையும் கூடுதல் ஒரு ஹிண்ட்டாக வந்து இந்த வகுப்பில் வந்து நாங்கள் சொல்லித்தருவோம். வேறு எதுவும் கேள்விகள் இருக்கா? இது கடைசி கேள்வி. ஓகே. வாஸ்துவில் நிறைய மெத்தட் இருக்குங்கிறாங்களே, அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வாஸ்துல வெவ்வேறு முறைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாட்டில் அதோட வடிவங்கிறது வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். மற்ற நாடுகளில் வந்து அது உலோகம், மரம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து நம்ம வாஸ்துவோட அடிப்படை அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒன்று தான். அதை தான் இந்த வகுப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இல்லை வெவ்வேறு முறைகள் அப்படிங்கிறது வந்து கிடையாது. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கான அப்படின்னு? இல்லைங்க, கேள்வி மோஸ்ட்லி இந்த கேள்வி தான் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ். நிறைய கேள்வி கேட்டாங்க, ஆனால் நம்ம ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சோ நம்ம அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னும் என்ன, இந்த கேள்வி எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே இதாக தான் இருந்தது. ஸோ பதிலும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஸோ அது பல பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் அதான் கன்க்ளூஷன் நீங்கள் கொடுத்துருங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம வகுப்புக்கு வரக்கூடியவங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விகளை தான் வந்து நம்ம தொகுத்து இந்த காணொலியில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் இதை மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து இருக்கும். எல்லாரும் வகுப்புக்கு வாங்க, வகுப்பில் கலந்துக்கோங்க. இதுக்கான பதில் வந்து நீங்கள் வகுப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இன்னும் குறைவான இடங்கள் தான் வந்து இருக்குது. எல்லாரும் பதிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, வகுப்பில் சந்திப்போம். நன்றி.